ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வெயிலில் ஆடு என்ன அழகாக மேய்து கஷ்டப்பட்டு எல்லாம். இது பாருங்கள், இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஜனங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வெயிலில் கொட்டுற வெயிலில் பாவம் அவர் உட்காந்து மேய்ஞ்சிட்ருக்காரு. ஹாய், நீங்கள் எந்த ஊர்? கட்டுப்படியில் எந்த உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள். கட்டுப்படி தான். கட்டுப்படி கனியம்பாடி. இங்கே ஆடுங்கெல்லாம் எவ்வளோ நாளாக மேய்ச்சிட்ருக்கீங்க நீங்கள்? 3 வருஷத்துக்கு. 3 வருஷமாக மேய்க்கிறீங்களா? இவ்வளோ வெயில் இருக்கு, உங்களுக்கு வெயில் தெரியலீங்களா? பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்படிங்களா? மேய்ச்சி பழக்கம். அப்படி மேய்க்கிறோம். நம்ம வேலைக்கு போகிறதில்ல, எங்கே போகிறதில்ல. அதனால கஷ்டப்பட்டு இந்த வெயில் உங்களுக்கு வெயிலா தெரியல? இல்லை, எங்களுக்கு வெயில். இந்த மழை வந்தால் கூட அவ்வளோதான். இல்லை நினைணும் வெயில். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. கொஞ்சம் வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நம்ம தான் பார்த்துக்கணும் ஆட்டுக்கு. எவ்வளோ வெயில் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில், அதை பாருங்கள். இந்த பக்கம்லாம் போனோம்னா கொல்லிமோடு இருக்குது. கொல்லிமோட்லேயும் பார்த்துக்கணும். இந்த பக்கம் இறங்க கூட, அந்த பக்கம் இறங்க பார்த்து மேய்க்கணும். அப்படிங்க. ரயில் ரோடு ஓரம் கூட போகிறோம். ரயில் வந்துச்சுன்னா அதுவும் பார்த்துக்கலாம். ட்ரெயின் வந்துச்சுன்னா ஆடெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுது? எல்லாம் ஆடு மேலே போச்சுன்னா தட்டி போயினே இருப்பார். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் கேட்க முடியாது. நம்ம மேலே வந்துடும். ஆமாம், எதுவும் கேட்கக்கூடாது. இதாச்சா மாச்சா விட்டு வந்துனே இருக்க வேண்டியது தான். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆடு ஏதாச்சும் மாட்டியிருக்கா? முன்ன ஒரு வாட்டி மாட்டும் போது வீட்டாண்ட வந்து வாங்கி போயிட்டுருக்கா துட்டு. யாரு? இன்னொரு ரயில்வே மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு நின்று வாங்கி போயிட்டார். நீங்கள் ஏன் ஆடு அங்கே மேய்ச்சிங்கன்ட்டு உங்ககிட்ட கேட்டு காசு ஆடு போனதும் இல்லாமல் ஆடு எடுத்துன்னு போயிட்டாரு. துட்டு வாங்கி இவ்வளோ பண்ணி இதுவாகிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும், பத்திரமா. மழை இருந்தாலும் சரி, அங்கேருந்து பார்த்தேன், நீங்கள் தெரிஞ்சவர் தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு அப்புறமா வந்தேன். அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒரு குட்டி எவ்வளோ ரேட்டு? இப்போ நம்ம வெளியே வாங்கணும்னா கூட அது எப்படின்னா 1000 ரூபா 2000 ரூபான்றாங்க. ஒரு குட்டி பெருசு அந்தாண்ட இருக்குது. அந்த குட்டி எவ்வளோ? அந்த மாதிரி பெருசு என்னன்னா அது 6000 ரூபா 7000 ரூபான்றாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி இருக்காது? அதான் நான் சொல்கிறது. அது சின்ன குட்டிக்கு பக்கத்தில் இருக்கு, அது எவ்வளோ? அதான் 7, 7.5 மேலே 8. அந்த குட்டியே 8 பெருசு. கடா குட்டி இருக்கு பாரு, அது போனவன்னா 10,000 ரூபான்றாங்க. அதான் அந்த கடா குட்டி. நம்ம கிட்ட வாங்கி போகும்போது கம்மியாக வாங்குறாங்க. 7 கொடுக்குறியா, 6 கொடுக்குறியா? நீங்கள் இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு அதை மேய்ச்சி அது மட்டும் நெல்வாய்க்கு 2 கடா குட்டி கொடுத்தேன். 6 பத்தியா? இப்போ அந்தாண்ட இருக்கிறது பொட்டை குட்டி, அது ஒன்று எவ்வளோ? பொட்டை ஆடு அதான். அது 7 மேலே போகும். அந்த குட்டி? இந்த குட்டினா நம்ம என் கணக்கில் 1 இல்லை, அதை விட கம்மியாக 1 விட வெளியே வாங்கணும்னா அது தனியாக பிடிச்சின்னு போகிறவங்க இப்போ வளர்க்க முடியுமா? அதை வளர்க்கலாம், தப்பு இல்லை. வந்துடுமா? அதை நல்லா வளர்ந்துடும். நீங்கள் வளர்க்க வைக்கணும். அது என்ன, அது பால் தான் சாப்பிடுமா இல்லை தலை சாப்பிடும்? வேணும், பாட்டில் கொடுத்தாலும் சாப்பிடுது. பாட்டில் ஊற்றி அந்த ரப்பர் இது போட்டு கொடுக்கணும், சாப்பிடும். நம்ம எப்படி வளர்க்கணுமோ அது தழை சாப்பிடும். அந்த தழை வருஷம் வைக்கணும். அப்படியா? சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. பார்த்து இந்த வெயில் ஒன்றும் பார்க்காம வெயிலில் நிற்கிறீங்க, கொஞ்சம் ஓரமாக போய் நிழலில் நில்லுங்க. உங்களை பார்க்கும்போதே கஷ்டமாயிடுச்சு, அதனால நான் சரிப்பா தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன் நான். அவங்க இதை கொஞ்சம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு டைமிங் கேட்டேன். அவங்க வந்து டைமிங் வந்து ரொம்ப இங்கேருந்து நிற்கிறது இல்லையா அந்த டைம். அதுதான் நிற்குதான், எதுவும் நிற்கிறது இல்லைன்றாங்க. அதனால கேட்டுட்டு சரின்ட்டு வந்துட்டோம்பா. காட்பாடி தான் போகணும், பார்க்கலாம். நாளைக்கு கோயிலுக்கு போகலான்றதுக்காக போய் கேட்கலான்னு போனேன். வெயில், ஓவர் வெயில், எனக்கே காலெல்லாம் வலி. சரிப்பா, தேங்க்ஸ்.